அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார். வாழ்க வளம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளம். இதுவரையிலும் 29 வகுப்புகள் முடிஞ்சிருக்கு. அடிப்படை ஜோதிடத்துல அறிவியல் முறையில ராசி கட்டம் எப்படி அமைக்கப்பட்டது, எப்படி அமைகிறது அப்படின்றதுல தொடங்கணும். அதாவது வானத்தில் கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றன. அந்த வான மண்டலத்தை 30 பிரிவுகளாக 30 பாகைகள் கொண்ட 12 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிரிவையும் தான் ராசி என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் இருக்கிறதாக பார்த்தோம். இந்த ராசிக்கு காரகத்துவங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராசியினுடைய காரகத்துவங்கள் பார்த்தோம். ராசி காரகத்துவங்கள்ல ராசி அதிபதிகள், எந்தெந்த ராசிக்கு யார் யார் அதிபதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வகையில 12 ராசிகளுக்கு 7 கிரகங்கள் பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. சூரியன் முதல் சனி பகவான் வரையிலும். ராகு கேதுக்களுக்கு ஆட்சி வீடுகளோ உச்சம் நீச்சமோ இல்லை. சிலர் சொல்லியிருப்பாங்க ஆட்சி இருக்கு உச்சம் இருக்குன்னு. அதுவுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஆசிரியர்கள் வெவ்வேறு ராசியை உச்சம் நீச்சம் என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ அதிலேயே கருத்து வேறுபாடு அல்லது முரண்பாடு இருக்கிறது என்ற முறையிலையும் இந்த கிரகங்கள் மற்ற பஞ்சபூத கிரகங்கள் போல பருப்பொருள் இல்லாத கிரகங்கள் என்ற காரணத்தினால அதுக்கு சொந்த வீடோ ஆட்சி உச்சமோ அமைக்க முடியாது அப்படின்ற முறையிலோ நாம என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். அதாவது அதுக்கு ஆட்சி உச்சம் இல்லை என்று எடுத்துக்கிறோம். இருக்குன்னு சொல்றவங்கள தவறுன்னு நம்ம சொல்ல, நம்ம அவங்களுக்கு ஆட்சி வீடுகளோ உச்ச வீடுகளோ நீச்ச வீடுகளோ இல்லை அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி காரகங்களும் ஓரளவுக்கு எடுத்தா போதும். ஏன்னா இந்த காரகங்கள் என்ன, ராகு கேதுக்கள் எந்த வீட்டை ஆக்கிரமிக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தனி காரகத்துவம் ஒதுக்கிறது அவ்வளவு அதிகமா எடுத்துக்க வேண்டியதில்லை நம்ம அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ராசி காரகத்துவங்கள், கிரகங்கள் கிரக காரகத்துவங்கள், அவற்றுடைய பண்புகள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லக்னம் எடுத்துட்டோம்னா லக்னத்திலிருந்து பாவகங்கள் வந்துடும். 12 பாவகங்கள் வந்துடும். ஒவ்வொரு பாவத்திற்கும் ஆதிபத்தியங்கள் அப்படின்னு வரும். ஒவ்வொரு பாவகம், உதாரணத்திற்கு லக்ன பாவகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லக்ன பாவகம் ஜாதகரை பற்றி சொல்லும்னு பொதுவா சொல்லுவோம். ஜாதகருடைய மனம், உடல் எல்லாம் அவருடைய எல்லாத்தையும் பற்றியும் சொல்லும். ஆயுளை, ஏன்னா ஆரோக்கியத்தை சொல்லும். லக்னம் ஆரோக்கியத்தை சொல்லும் அப்படின்றப்போ ஆயுளையும் அங்கிருந்தே கணிக்கலாம். ஏன்னா லக்னம் சரியில்லைன்னா இப்ப ஆயுள் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாதகர் சுறுசுறுப்பா இருந்தாதான் சம்பாதிப்பார். அப்படின்னா ஜாதகர் சம்பாதிக்கணும்னா 2ஆம் இடத்தை பார்த்தால் பத்தாது, லக்ன பாவத்தையும் பார்க்க வேண்டும். ஏன் இன்னைக்கு தொகுத்து இப்படி சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, ஒரு முழு இதுவும் நமக்கு ஒரு முழு பார்வை நமக்கு தெரியணும் இப்போ. அதனாலதான் தொகுத்து இப்ப கொடுக்குறோம். அப்போ லக்னத்திலேயே எல்லாமே இருக்கும். 12 பாவக பலன்களும் லக்னத்திலேயே இருக்கு.
எந்த பாவகத்திற்கு பலன் பார்த்தாலும் லக்னத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். லக்ன பாவகம் எந்த இப்போ குழந்தை இருக்கான்னு பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்தை பார்க்கணும், அதே நேரத்துல லக்ன பாவகத்தையும் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான குறிப்பு. அதாவது எந்த பாவகத்தை ஆய்வு செய்தாலும் லக்ன பாவகத்தை அவசியம் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கருத்து இது. 7ஆம் பாவகம் ஆய்வு செய்தாலும் நம்ம திருமணத்துக்கு 7ஆம் பாவகம் ஆய்வு செய்வோம். 7 செய்யும் பொழுது 3ஐ பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்போம். 7ஆம் பாவகம் ஆய்வு செய்யும் பொழுது ஆணாக இருந்தால் 3ஆம் பாவகம் ஆய்வு செய்ய வேண்டும். ஏன்னா வீரியம், ஒரு ஆணுக்கு வீரியம் இருந்தாதான் என்ன செய்வாரு, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல கேட்கலாம், அல்லது அதற்கான முயற்சியில் அவர் இறங்குவார். பாருங்க, எதேச்சிய முயற்சி என்ற வார்த்தையும் வருது. 3ஆம் பாவகம் முயற்சி. அப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கணும். எப்ப ஆர்வம் வரும்? வீரியம் இருந்தாதான் ஆர்வம் வரும். கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறோம், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதற்கான முயற்சி இருக்காது. எதற்கான முயற்சி? சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி, ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற, முன்னேறணும், பெயர் புகழ் வாங்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோம்னா கடைசியா திருமணத்துலதான் வந்து நிற்கும். சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா திருமணம் என்பது எங்க வந்து நிற்கும்னு பாத்தீங்கன்னா குழந்தை பேரு. அதுதான் இயற்கையினுடைய நோக்கமே. நம்ம வகுப்புல சொல்லியிருக்கோம் முன்னாடியே, நாம் இறைவனால் படைக்கப்படவில்லை. என்ன சார் புதுசா ஒண்ணு சொல்றீங்க? நாமே இறைவனுடைய மறுவடிவம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அண்டத்தினுடைய பெருவெடிப்பு கொள்கை அல்லது பிக் பேங் தியரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லாத வெளியில் இருந்து, ஒன்றும் இல்லாத வெளியில் இருந்து, சுத்த வெளி அப்படின்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா ஸ்பேஸ், ஒன்றுமில்லாத ஸ்பேஸ்ல ஒரு புள்ளியில இருந்து பெரிய வெடிப்பு ஏற்பட்டு, அதாவது ஆற்றலாக இருந்து, அதுக்கு முன்னாடி பருப்பொருள் எதுவுமே கிடையாது, பருப்பொருளே இல்லாத ஒரு சுத்த வெளியில் ஒரு புள்ளியில் இருந்த ஆற்றல் வெடித்து சிதறி அதுதான் பருப்பொருளாகவே மாறி வருகிறது. பருப்பொருள்னா பஞ்சபூதங்களாக, நிலம், நீர், காற்று, ஆகாயம், அதாவது திட திரவ வாயுன்னு சொல்றோம்ல, அதுதான் திடப்பொருள்ங்கிறதுக்கு பதிலா பூமி தத்துவம்னு சொல்றாங்க, திரவம்னு சொல்றதுக்கு பதிலா நீர் தத்துவம்னு சொல்றாங்க, வாயுன்னு சொல்றதுக்கு பதிலா வாயு தத்துவம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அப்போ நெருப்பு, வெளி இதெல்லாம் சேர்த்து 5 பூதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 5ஆக எது வருதுன்னா ஆற்றல், ஒன்றுமில்லாத வெளியில் இருந்து. அதனாலதான் இறைவனை என்னன்னு சொல்றோம்? அனாதி. தாய் தகப்பன் இருந்தா தானே குழந்தை அனாதை இல்லைன்னு சொல்லுவோம். தாய் தகப்பன் இல்லைன்னா அனாதி தானே, அனாதை. அப்போ இங்க இருக்கிற அண்டமே ஒன்றுமில்லாததுல இருந்து தோன்றியது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, அந்த ஆற்றலிலிருந்து தோன்றி வந்தது. அதுதான் என்னவா மாறுச்சு கடைசியில? நீர்ல வந்து அமீபா ஒரு குறிப்பிட்ட அளவுல மற்ற நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஆற்றல், வாயு, நீர்ல உப்பு, உப்பு நீரில் அமீபா என்ற உயிரினம் முதல்ல தோன்றுது. அப்ப ஒன்றுமில்லாத வெளியில் இருந்து அந்த ஒன்றுமில்லாத வெளியை இறைவன் நினைச்சீங்கன்னா, பிரம்மம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பிரம்மம் தான் அமீபாவாக மாறுது. ஏன்னா அதுக்குள்ள இருந்தா ஆற்றல் இருந்துச்சு, அதுதான் பருப்பொருளாக மாறியது. அந்த பருப்பொருள்ல இருந்தா உயிர் தோன்றியது. இந்த அமீபா தான் அப்படியே பரிணாமம் வளர்ச்சி அடைந்து குரங்காக மாறி பிறகு மனிதனாக, அப்புறம் பழனிசாமி, கரூர் பழனிசாமி ஐயா இப்படி எல்லாம் வந்திருக்கோம். இப்ப நாம் எல்லாரும் யாருன்னு பார்த்தோம்னா
அந்த பரம்பொருள் அல்லது ஆற்றல், எப்படி பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, எல்லாமே அதுல இருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னா, அது படைக்கவில்லை. எந்த ஒன்றும் நம்மை படைக்கவில்லை. எது முன்னாடி இருந்ததோ அதுதான் பிரிஞ்சு பிரிஞ்சு வெவ்வேறு வடிவங்கள் எடுத்து வந்திருக்குன்னா நாமே இறைவன் தான். நாமே இறைவன் தான். இத புரிஞ்சுக்கணும். எதுக்கு சார் இப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுவும் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இந்த அருட்பேராற்றல் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஆற்றல்னு சொல்றோம் இல்லையா, பிக் பேங் எனர்ஜின்னு சொல்லுவோம் சயின்ஸ்ல அல்லது பிசிக்ஸ்ல. அத ஆன்மீகத்துல சொல்லும்போது அருட்பேராற்றல்னு அவருடைய வார்த்தையில சொல்லுவாரு. இந்த ஆற்றல் பேர் அறிவு அப்படிம்பாரு அதையே. ஏன்னா அதுதான் தனக்கு வடிவமைச்சுக்கு. இப்ப எலக்ட்ரானும் புரோட்டானும் ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லல. நம்ம கண்டுபிடிச்சு ஒன்றும் பண்ணல. எலக்ட்ரானும் புரோட்டானும் ஈர்க்கும். நம்ம பார்த்துட்டு ஈர்க்கும்னு சொல்றோம். இயற்கையே அப்படி இருக்கு. அப்ப எலக்ட்ரான் புரோட்டான் சேரும்போது ஹைட்ரஜனா மாறுது. அப்போ இந்த பேராற்றல் தன்னைத்தானே வெவ்வேறு வடிவங்கள்ல படைத்து கொண்டு தன்னை பார்த்து அல்லது தன்னுடைய திறமையை தானே அறிந்து கொள்ள விரும்புகிறது அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லுவார். அதாவது ஏதோ ஒன்றை அறிவதற்கு அது முயற்சி பண்ணது, கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இந்த உடலுக்கு வயசாகுது, அப்ப இந்த அறிவை எடுத்துக்கிட்டு இன்னொரு உடல்ல இந்த அறிவை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இப்ப எதுக்கு வர்றோம்னா, மனித வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. இப்ப ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு 120 வயசு தான் அதிகபட்சம் இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு மேல என்னுடைய கண்டுபிடிப்பு பாதியிலேயே நிக்குது, அல்லது 1000ல் 1 பங்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் புதுசா கண்டுபிடிக்கணும்ன்றப்போ நான் என்ன செய்யறேன்? இதுவரையிலும் நான் கண்டுபிடிச்சது என்னோட அழிஞ்சு போச்சுன்னா, அப்ப இதை என்ன செய்யறேன்? என்னுடைய சந்ததி என்ற பெயர்ல நான் என்ன செராக்ஸ் எடுத்து குழந்தைங்கிற பெயர்ல கொடுத்துட்டு போறேன். அப்போ அடுத்த ஜீனை நான் என்னுடைய வழித்தோன்றலாக என்னுடைய அறிவை விட்டுட்டு போறேன். அதுதான் உண்மை. தாம்பத்தியம் என்பது என்ன அப்படின்னா உண்மையான பொருள். தாம்பத்தியத்தினுடைய அது உண்மையான பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தெய்வீகமாக தெரியும் நமக்கு. என்னிடம் இருக்கின்ற அறிவு, நான் இதுவரை எனக்கு ஜீனாக என் தந்தையிடம் இருந்து வந்த அறிவு பிளஸ் நான் இந்த பிறவியில கற்றுக்கொண்ட அறிவு எல்லாம் சேர்த்து என்னுடைய ஜேன்ல என்னுடைய குழந்தைக்கு கொடுத்துட்டு போறேன். அதுக்கு ஒரு நிலம் வேண்டும், அதை வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு நிலம், அதுதான் பெண்மை, தாய்மை. அப்ப 2 பேரும் இணைந்து அடுத்த சந்ததியை உருவாக்குறோம். அது அதுதான் வாழ்வின் நோக்கமே. அதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கோம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதற்காக வந்திருக்கோம்னு நினைச்சாலும் சரி. அப்போ ஒரு மனிதன் பிறந்தால் கண்டிப்பா சந்ததி இருக்கணும்னு தோன்றதுக்கு காரணம், இயல்பாவே நமக்கு அது தோன்றுவதற்கு காரணம் இதுதான். நமக்குள்ள அது இயல்பாக அமைஞ்சிருது. கண்டிப்பா குழந்தை இருக்கணும்னு சொல்லி, அது ஆண் குழந்தையை விரும்புவதற்கு காரணமும் அதுதான். இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதுதான் திருமணத்தின் நோக்கம். அதுக்குதான் இதெல்லாம் சொல்ல வந்தோம். ஏன் திருமணம் செஞ்சா நம்ம அப்படியே இருந்துட்டு போலாமே சார் அப்படின்னா, நோக்கம், வாழ்வின் நோக்கமே குழந்தை பெற்றுக் கொள்வதுதான். அத பொதுவா குழந்தை பெத்துக்கிறதுன்னா, குழந்தை பெத்துக்கு தான் பிறந்தோமா அப்படின்னு தோணும். அதுல இருக்கிற ரகசியம் என்ன? ஏன் குழந்தை பெற்றுக் கொள்கிறோம்? குழந்தை பெற்றுக் கொள்வதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இத சொன்னோம். அப்போ திருமணம், அடுத்து குழந்தை, இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல ஆய்வு செய்யணும். அப்ப அந்த ஆய்வு செய்யும் போது இப்ப குழந்தைக்குன்னா 5ஆம் பாவகத்தை ஆய்வு செய்யறோம். அது போதுமா அப்படின்னா 3ஆம் பாவகம், 3ஆம் பாவகத்துக்கு முன்னாடியே லக்னத்துக்கு வந்துடணும். ஜாதகர் நல்லா இருக்காரா,
அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இப்ப நோய் சார், நோயினா கூட நீங்க என்ன பண்ணணும், 6ஆம் பாவகத்தை ஆய்வு செய்யறோம். நோய் வருமா, எந்த வயசுல வரும்ன்ட்டு. இப்ப லக்னத்தை பார்க்கணுமா சார் அப்படின்னா, நோய் வருமா வராதான்னு லக்னம் சொல்லும். ஒருத்தருக்கு 6ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நோய் வரும். பாதிக்குமா பாதிக்காதான்னு லக்னத்தை தான் பார்க்கணும். ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு, லக்னம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு நோய் வந்தாலும் அப்படியே அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்ட்டு போயிடுவார். அப்ப நோய் இருக்கு, ஆனா அவரை பாதிக்கவில்லை. நோய் வந்தது. சில பேரு மழையில் நனைஞ்சாங்கன்னா சளி பிடிச்சுக்கும், 10 நாளைக்கு படுத்துக்குவாங்க, காய்ச்சல் வந்துடும், தும்மல், இருமல், என்னால ஒண்ணும் முடியல. சில பேர் அப்படியே சளி பிடிச்சது, அது என்ன பண்ணுது, அப்படியே நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் அல்லது வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு போவாங்க. அப்ப அவங்களுக்கு லக்னம், லக்னாதிபதி நன்றாக இருக்கிறது என்று பொருள். 2 பேருக்கும் தான் நோய் வந்துச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த ஒன்று வந்தாலும் அதை லக்னத்தோடு சேர்த்து ஆய்வு செய்ய வேண்டும். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப ஜாதக ஆய்வு செய்யணும்னு இன்னைக்கு ஆய்வு செய்யலாம்னு சொன்னேன். ஆனா ஆய்வை பற்றி முழுமையாக உங்களுக்கு அந்த ரகசியங்களை சொல்லணும் இல்லையா? பொதுவா என்ன சொல்லுவோம், எதை பற்றி ஆய்வு செய்யணுமோ அந்த பாவகம், பாவக அதிபதி, காரக கிரகம், இதை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா எப்படின்னு வரும் பொழுதுதான் லக்னத்தையும் கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை போட்டு ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கணும். தெரியறது வேற, புரியறது வேற. இப்ப வாழ்வின் நோக்கம் குழந்தை பெற்றுக் கொள்வதுன்னு பொதுவா சொல்லியிருந்தா நீங்க என்ன நினைச்சு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதன் மீது ஒரு பக்தி வரும். குழந்தைங்கிறது என்ன அப்படின்றது. அதுக்காக தான் அந்த கோணத்துல பார்த்தோம். அதே மாதிரிதான் பலன் எடுக்கிறது இல்லையா சார். 8ஆம் பாவகத்துல அது ஆயுள், முன்னாடியே சொல்லிட்டோம். 9ஆம் பாவகம் ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்கக்கூடிய கொடுப்பினை. 8 அதிர்ஷ்டம்னாலும் 9 தான் தெய்வ அருள். 9க்கும் லக்னத்தை பார்க்கணுமா சார் அப்படின்னா, எஸ். சில பேரு, நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த பசங்க எல்லாம் அதாவது அந்த வயசுல கார்ட்ஸ் சீட்டு விளையாடுவாங்க. அப்ப போய் பக்கத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். மற்றபடி பயமா இருக்கும் அதுல எல்லாம். ஏன்னா வீட்டுல மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் விளையாடும் போது பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, ஒரு சிலருக்கு நல்ல கார்டு வரும். டிக்ளேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயிக்கிறது கார்டு கரெக்டா சேர்ந்தா டிக் பண்றது ஏதோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கார்டு நல்ல கார்டு வந்தோடனே கை அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த சந்தோஷத்தை அவங்களால தாங்க முடியறது இல்லை, நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு. இப்ப என்ன செய்வாங்கன்னா, சும்மா விளையாட்டுக்காக பண்றதானே, ₹1 ₹2 ஏதாவது அல்லது இது வச்சு விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது இவங்க கை நடுக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஜெயிக்க போறான், நல்ல கார்டு வந்துருச்சுன்னு, நான் அது ஏதோ ஸ்கூட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, நான் ஸ்கூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க கேம்ல இருந்து விளைவிக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. இப்ப என்ன ஆகும்னா, இவன் ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் ஸ்கூட் அடிச்சுட்டு போயிடுவான். இதுல இருந்து என்ன தெரியுது, அதிர்ஷ்டமே தேடி வந்தாலும், அதாவது நல்ல கார்டு வருது விளையாடுறதுக்கு, அதாவது டிக்ளேர் பண்ணலாம், ஜெயிக்கலாம். ஆனா அத தாங்கிக்க முடியல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல, ஏற்றுக்கொள்ள இவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே. ஏற்றுக்கொள்ள தகுதி, ஒருத்தருக்கு ஒரு 2 கோடி ரூபாய் பரிசு விழுது, அதை பத்திரமா வச்சுக்க தெரியாதவங்களுக்கு விழுந்து நம்ம வர்ற வழியிலேயே பணத்தை வாங்கிட்டு வர்ற வழியிலேயே விட்டு வந்துட்டானா, பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரோம், அதையே பத்திரமா வச்சுக்க முடியல. அல்லது பேங்க்லயே வச்சிருக்காரு இவரு,
யாராவது ஃபோன் பண்ணி, நாங்க பேங்க்ல இருந்து மேனேஜர் பேசுறேன், உங்க கார்டு லாக் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், அந்த நம்பர் சொல்லுங்க, உங்க கார்டை ஓபன் பண்ணி விடுறேன் அப்படிம்பாங்க. அவன் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவன்கிட்ட பாஸ்வேர்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த வர எஸ்எம்எஸ்ல இருக்க நம்பரை சொல்லிவிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பான், பணம் ஃபுல்லா போயிடும். அப்படிதானே நிறைய நடக்குது இப்போ. இப்போ இதுல இருந்து லக்னாதிபதியை ஏன் பார்க்க வேண்டும் அப்படின்றது நமக்கு நல்லா புரியும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, இப்ப லாபஸ்தானத்துக்கு லக்னத்தை பார்க்கணுமா அப்படின்னா, ஒரு படத்துல கூட இந்த காய்கறியோ பழமோ ஏதோ பேசும்போது இவங்க 5 ரூபா கேட்கறான்னு வச்சுக்க, அவங்க வந்து 10 ரூபா இல்ல 10 ரூபா தரேன் சார்னா, இல்ல 5 ரூபா தான், இல்ல 5 ரூபா தான்பாங்க. ஒண்ணு புரியாம சொல்றது, இன்னொன்னு இந்த ரொம்ப நல்லவங்களா எழுச்சிவத்தனமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வேண்டாம், அதிக லாபம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களா, அதாவது நல்லவங்களா இருக்கிறத விட ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு இப்ப புரியும். ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் சிரமம் அப்படின்றது. அப்ப அதுவும் லக்னத்துல தான் பார்க்கணும். லாபம் வந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்றவங்க இருப்பாங்க. இதுக்கு நீங்க அப்துல் கலாம் ஐயா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதுல நல்லா தெரியும். அவர் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை வசதிகள், ஜனாதிபதி மாளிகையிலேயே கூட அவர் அதையெல்லாம் அனுபவிச்சுக்கல. எல்லாமே அவரே செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். 2 ட்ரெஸ் தான் வச்சிருந்தாரு, அவரே வாஷ் பண்ணிக்குவாரு, அங்க கொடுக்கப்பட்ட சலுகைகள் எதையும் பயன்படுத்திக்கல அப்படின்னு எல்லாம் பாக்குறோம். அப்போ எவ்வளவு பெரிய பதவி. பொதுவாக இன்றைய அரசியல்வாதிகள் சாதாரணமா ஒரு வார்டு மெம்பரா இருந்தாலே என்னென்ன சலுகைகள் வேணும், என்ன லாபம் சம்பாதிக்க முடியும்னு யோசிக்கிற இடத்துல அவர் இந்தியாவுக்கே மிக உயர்ந்த பதவியில இருந்து பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் எதையாவது பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னா இல்ல. அவருக்கு லக்னாதிபதி நீசமா இருப்பார். அநேகமா கடக லக்னம்னு நினைக்கிறேன், சந்திரன் நீசமா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ லக்னாதிபதி, லக்னம் எவ்வளவுதான் அதாவது லாபஸ்தானம் நல்லா இருக்குது, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, எது எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா அதை இவங்க பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள். இதுதான் உச்சபட்சமாக நீங்க ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது பார்க்க வேண்டிய அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு நிறைய ஜாதகம் சூப்பரா இருக்கும், எல்லா வாய்ப்புகளும் வந்து இதாகும், ஆனா என்ன ஆகும்னா பயன்படுத்திக்க மாட்டாங்க. சில பேரு நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, ஆனா எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ற இது இருக்காது அவங்களுக்கு, அந்த பாவகம் சரியா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல பையனாச்சே, நல்ல பொண்ணாச்சே, இவருக்கு திறமையெல்லாம் இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா, ஓ நாளைக்கு ஒரு ஏதாவது சொல்லி காட்டிடுவாரு, என்னாலதான் நீ வேலை வாங்கின, நான் தான் போட்டு கொடுத்தேன் வேலைன்னு சொல்லிடுவாங்க, நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லிடுவாங்க, அல்லது நான் கைட் பண்ணேன்னு சொல்லிடுவாங்க, நான் சுயமா தான் முன்னேறுவேன்னு சிலர் உட்கார்ந்து இருப்பாங்க. சுயமா தான் முன்னேறுவேன்ட்டு கடைசி வரையில உட்கார்ந்தே இருப்பாங்க அப்படியே. அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போதுதான் மற்றவர்களுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும், அந்த ஜாதகத்தினுடைய அருமையும் நமக்கு புரியும். எவ்வளவு நல்ல ஜாதகமா இருக்கும், லக்னாதிபதி சரியில்லாததுனால குடும்பம் நல்லா இருக்கும், பையனோ பொண்ணோ நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனாலும் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா வர்றதையெல்லாம் உதறிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில உதறி விடுவாங்க. எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது வேண்டாம் நானே முன்னேறிக்கிறேன் அப்படிம்பாங்க, அல்லது என்ன செய்வாங்க, நான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சோ லக்னாதிபதி முக்கியம். அப்போ ஒரு ஜாதகத்துல நீங்க எந்த பாவகம் ஆய்வு செய்தாலும் லக்னாதிபதியை பார்க்க மறக்காதீர்கள்.
வாழ்க வளமுடன். இப்போ இதுவரையிலும் பேசினதுல உங்களுடைய கருத்தும் உங்களுடைய நீங்க ஏதாவது ஜாதகம் பார்த்திருந்தாலும் அதை பத்தி சொல்லணும். கண்டிப்பா எல்லாரும் பேசணும். சொல்லுங்க பாப்போம். என்ன இப்ப ஏன்னா ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சொன்னதும் உண்மைதான். லக்னாதிபதி நல்ல நிலைமையில இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் வரக்கு சான்ஸ் நிறைய இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். அந்த மாதிரி ஜாதகம் வந்துச்சான்னு பாருங்க. வந்திருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா இனி வர ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதியை முக்கியமா பாருங்க. வாழ்க வளமுடன். நான் ரொம்ப 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 சின்னூண்டு. நான் இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்த்ததே கிடையாது. பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம வீட்லயும் சரி, எனக்கும் ஜாதகம் கிடையாது. ஆனா நீங்க இந்த விஷயம் எப்படி அறிவியலோட ஒத்து இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் இந்த வார்த்தைகளையும் கத்துக்கிறேன், இந்த விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் குரு நீங்க தான். இனிமே உங்களை குரு அண்ணன் தான் நான் கூப்பிட போறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் எங்க போய் பார்த்ததும் இல்லைங்கன்னா, இத பத்தி கேட்டதும் இல்லைங்கன்னா, இப்பதான் அந்த 30 நாள் பாடங்கள்ல தான் பல விஷயங்கள நான் உள்வாங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதுதான் மற்றவங்கலாம் நெறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, நெறைய ஜாதகம் பார்த்துட்டு இருக்கவங்களோட நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப துல்லிதான்னா, இனி நான் தொழில் முறையில பண்ண போறேன்றது விஷயம் இல்ல. ஆனா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இப்ப லக்னம்னா என்ன, லக்னாதிபதினா என்ன, ராசினா என்ன, அந்த நட்சத்திரங்களுடைய பேரே நான் இப்பதானே நான் கத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். புரியணும். அது ரொம்ப புரியுதுங்கண்ணா. ஏன்னா ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையே அவருடைய ஜாதகருடைய லக்னம் எங்கன இருக்கோ அதோடைய விஷயமும் அதோடைய அதிபதியோட விஷயம் தான் வழி நடத்தும், அவங்கள கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு பங்கா இருக்கு அப்படிங்கறத இதுல புரிஞ்சுட்டேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன். சுபேன் ரவிய ஏதாவது சொல்றீங்களா? சார் நான் எவ்வளவு கிளாஸ் படிச்சிருக்கேன். நான் எவ்வளவு பொறுமையா எதுவும் நான் கேட்டதில்ல. ஒண்ணு நுணுக்கமா இருக்கு ஒவ்வொன்றுமே. பொறுமையா கேட்டா நிறைய விஷயம் வருது உங்ககிட்ட இருந்துங்க. வாழ்க வளமுடன். இப்போ அடுத்து ஜாதக ஆய்வுக்கு போவோம். ஏதாவது ஒரு ஜாதகம் யாராவது கொடுக்கறதுன்னா கொடுக்கலாம், ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நானே ஜாதகம் போடுறேன். யாராவது ஜாதகம் வச்சிருக்கீங்களா? ஏதாவது பயந்து அதை பார்த்து ஏதாவது பயந்துடுவோமா அப்படின்றதுனாலதான் பயமா இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எதுவுமே நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே ஓடிட்டு இப்ப இதுல இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு பயத்தினாலதான் யோசிக்கிறது. நம்ம ஜாதகம் சொல்ற முறையே அப்படி ஆயிடும்ன்ற வார்த்தையே நம்மகிட்ட வராது. நம்ம சொல்றவங்களும் அப்படிதான் சொல்லணும்னு சொல்லுவேன். ஓகேண்ணா, கரெக்டாண்ணா. வாழ்க வளமுடன். சரி, நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கலாம். எப்படி ஒரு ஜாதகத்தை அணுகணும் அப்படிங்கிறதுக்கு தான் பொதுவாக ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம என்ன பார்ப்போம்னா, பேரு அதெல்லாம் படிச்சு பார்ப்போம். அப்புறம் வயசு பார்ப்போம். அதெல்லாம் வேற. இன்னும் முறைப்படி பார்த்தோம்னா என்ன, மற்றவர்கள்லாம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த ராசி கட்டத்துல இங்க நிறைய பேர் இங்கதான் எழுதுறாங்க, ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. இப்படி ஏதாவது ஆமாங்கண்ணா. அதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்காண்ணா? நான் வேணா சொல்றேன் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம். சொல்லுங்க, நான் சொல்றேன் என்னன்ட்டு. இந்த மாதிரிதான் இருக்கும். இப்படி இருந்தா அந்த நம்பர் சொல்லுங்க, நான் அதுக்கு என்ன பொருள்னு சொல்லிடுறேன். ஹலோ அண்ணா, சொல்லவா? சொல்லுங்க. 2 1 1 2 1 1 1 1 4 2 4 4 2 4 9 2 1. அது நவாம்சத்துல குறிச்சிருக்காங்க. எங்க வேணாலும் குறிப்பாங்க. 9 2 1 4 2 4 2 1 1. 2 1 1. அப்பா கூட பிறந்தது 2 ஆண் 1 பெண்ணா? அப்பா கூட, ஆமாங்களா. அம்மா கூட பிறந்தது 2 ஆண் 4 பொண்ணா?
ஆமாங்கண்ணா. இவரு கூட பிறந்தது ஒரு ஆண் ஒரு பொண்ணா? யார் கூட? ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. ஜாதகர் கூட பிறந்தது. ஆமாங்கண்ணா. ஒரு அவங்களும் அண்ணா ஒருத்தர். ஆமா. அவ்வளவுதான். இப்படி ஓகே. சொன்னா நீங்க அ என்ன செய்வீங்க? அண்ணன்ட்ட ஜாதகத்தை கொடுத்தேன், திறந்தாரு, திறந்த உடனே ஆமா. இவ்வளவு சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா? கரெக்ட், கரெக்ட். நான் இது கரெக்ட் அண்ணா. சொல்றது இல்ல. நான் ஆ, ஆ. இத சொல்றது இல்ல. அதனால நம்ம மக்கள் நம்மட்ட வரமாட்டாங்க. நான் கூட ம். பிறந்தவங்கள சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். இத பார்த்து சொல்லலாம். பட் அது ம், நான் ம். விரும்பல. இப்ப பாருங்க, இங்க கிரகம் ஏதாவது இருக்கா? எந்த கிரகமும் இல்ல. இத மட்டும் வச்சுக்கிட்டு தான் நான் இப்ப சொன்னேன். இதுக்கு பேரு துருவ கணிதம். ஓகே. இதுக்கு பேரு துருவ கணிதம். இந்த மாதிரி இன்னும் நிறைய முறைகள் இருக்கு துருவ கணிதத்துல. இத வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. அத தவறான்னு சொல்லல. ஏன்னா வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது நம்புற மாதிரி சொன்னாதான் அதுக்கப்புறம் இவரு நல்ல ஜோசியர் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதனால ஜோசியரும் என்ன பண்றாரு, இவங்கள ஏமாத்த ஆரம்பிச்சாரு. அதுல வந்ததுதான் இந்த துருவ கணிதம். இங்க பாருமா, இது எப்படின்னு சொல்லிடுறேன். இது ஆக்சுவலா 3 போடணும். அவரு ஏதோ மாத்தி போட்டிருக்காரு. 4ன்னா சகோதரம்னு அர்த்தம். 3ன்னா சகோதர ஸ்தானம் இல்லையா? 3 சகோதரம், ஒரு ஆண், ஒரு பெண். சரியா? 3ன்னா சகோதரம். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் தானே, இளைய சகோதரம். என்னாச்சு? கரெக்ட் தாங்கண்ணா. 3ஆம் இடம் சகோதரம். அப்ப ம். சகோதரம் எத்தனைன்னா ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அதாவது இது ஆண் ஜாதகமா இருந்தா அவர் ஒருத்தர் தான் ஆண், அண்ணன் தம்பி இல்ல. ம். அத இப்படி அண்ணன் தம்பி ஒரே பையன்பா நீ ராஜா, இப்படி நேரடியா ஒரு ஆணு ஒரு பொண்ணு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே யோசிச்சு ஒரே பையன், உனக்கு மூத்த ஆளு இல்ல, இளைய ஆளு இல்ல, நீதான் எல்லாமே, உங்க வீட்டுக்கு ராஜா நீதான், அருமையான ஜாதகம். ஏன்னா ஒரே ஆளுன்னா அப்படி அப்படி அப்படின்னு கொஞ்சம் பில்டப் கொடுத்துடணும். அடுத்து அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே பொண்ணு அப்படின்றாங்க. இத வச்சுக்கிட்டு சொல்றது. 4ஆம் பாவகம் என்ன? தாய். தாய். அப்ப தாய் கூட பிறந்தது முதல்ல இருக்க நம்பர் 2 ஆண். 4. 2 4. ஓகே. 2 ஆண். ஓகே. இப்படி சொல்றதுக்கு பதிலா தாய் மாமா 2 பேரா? ஓ கரெக்ட், கரெக்ட். அம்மா கூட கரெக்ட். அம்மா, சித்தம்மா, சின்னம்மா, பெரியம்மா 4 பேரா அப்படின்றாங்க. 9ங்கிறது தந்தை. தந்தை குறிப்பு. குறிக்கும். இப்ப தந்தை கூட பிறந்த ஆண் 2 பேரு. ஆமாங்கண்ணா. அத்தை ஒண்ணே ஒண்ணுதான். ம். அத ஒண்ணே ஒண்ணுங்கிறது எல்லாம் ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒரே அத்தையா உனக்கு அப்படின்றாங்க. அவ்வளவுதான். இதுதான் சரி. இப்படி பார்த்து முதல்ல சொல்லிடுவாங்க. நான் அதெல்லாம் சொல்றது இல்ல. அத சொல்லுங்க. கேட்ட உடனே எல்லாமே எல்லாம் அப்படியே மைண்ட் ஃபுல்லா போயிடும் அவங்க கூட. ஆமா. எங்க வீட்டுல உள்பட அங்க இதெல்லாம் சொல்றாங்கன்னு என்கிட்டயே சொல்லுவாங்க. நீ எங்கேயோ போய் பாத்துக்கோன்னு சொல்லிடுவேன் நானு. இல்ல நம்ப மாட்டேன். நம்ம வீட்டுலதான் நம்மள நம்ப மாட்டாங்க. வாழ்க வளமுடன். அண்ணா இதெல்லாம் இது சொல்லவா? கட்டம் சொல்லவா? சொல்லுமா. ரிஷபம் லக்னம், ரிஷப லக்னம். செவ்வாய் குரு. கிட்டது ரிஷபம். சிம்மம்ல கேதுங்கண்ணா. சிம்மத்துல கேது இருந்தால் ராகு கும்பத்துல வந்துருவாரு. ஆமாங்கண்ணா. கும்பத்துல பார்த்தோம்னா புதன், சூரியன், சுக்கிரன், ராகு. புதன், சூரியன், சுக்கிரன், ராகு. சரி. அப்புறம் அந்த கடைசி மீனம்ல சந்திரன். சந்திரன். இதுல கன்னி, விருச்சிகம். சனி இந்த லாஸ்ட்ல இருக்காங்க. என்னது? சிம்மம். சிம்மம் அடுத்தது கன்னி, துலாம், விருச்சிகம். விருச்சிகம் அடுத்ததுங்கன்னா தனுசு. அடுத்து தனுசு. தனுசு இந்த லாஸ்டா இருக்காங்க. சனி பகவான் இங்க இருக்காரு.
ரைட். ம். பொதுவா இப்போ இந்த இது ஆணா பெண்ணாம்பா? பெண். பெண் ஜாதகம். சரி. எடுத்த உடனே நம்ம என்ன Date of செய்யலாம் அப்படின்னா, பொதுவா சொல்லுமா? டேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. போட்டிருக்காங்க 8/3/1989. 8/3/1989. 1989. நேரம் அப்படி கேட்கல. இருக்காது. சிக்னல் அது சிக்னல் கட் ஆகுது. சிக்னல் கட் ஆகுது. சரியா கேட்கல. 11 மணி. 11 மணி. சரி, கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம். சரி, இப்போ இல்லப்பா கேட்கலப்பா, சுத்தமா கேட்கல. நம்ம அதாவது கட்டாயி வருது. சிக்னல் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், அப்ப சொல்லலாம். இப்போ ஓகேங்க. இப்ப கேக்குது, சொல்லுப்பா. 11:30. 11:30 ஏஎம் பிஎம். AM. சரி, ஆக்சுவலா ஊர் பேர் வேணும். கரூர்ண்ணா. காலையில தாங்க, பகல் ஏஎம்ல வரும். சரி, பொதுவா எடுத்த உடனே எதை பார்க்கணும்? ஆய்வுனா உங்களுக்கு தான், நீங்க தான் ஆய்வு செய்யணும் இல்லையா? எதை பார்க்கணும் முதல்ல? ஆமா. லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கணும். பார்க்கணும். லக்னம் லக்னாதிபதியை பார்க்கணும். இப்ப லக்னத்துல யாரு இருக்கா? செவ்வாய் இருக்காங்க, குரு இருக்காங்க. செவ்வாய் இருக்காங்க, குரு இருக்காங்க. முதல்ல எப்படி எடுத்துக்கலாம்னா, சுபரா பாவரா, லக்னத்துல இருக்கிறது சுபரா பாவரான்னு எடுத்துக்கணும். ஓகே. சுபகிரகம் இருக்கா, பாவகிரகம் இருக்கா? ரெண்டுமே சுபகிரகம். செவ்வாய் பாவகிரகம், குரு சுபகிரகம். குரு முழு சுபர், செவ்வாய் கால் சுபர், அப்படி எடுத்துக்குவோம். செவ்வாய் கால் சுபர் இப்படி எடுத்துக்கிறோம். முதல்ல எப்படி எடுக்கிறோம்? ஒரு பாவகிரகம், ஒரு முழு சுபகிரகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். செவ்வாய் ஏன் பாவம்னு சொல்றோம்னா, இது அவசரப்படும், வேற ஒண்ணும் இல்லை. அவசரப்படும், செவ்வாய் அவசரப்படும், அடுத்து கோபப்படும். அதுதான், வேற ஒண்ணு இல்லை. பாவம்ங்கிறது அதுதான். ஏன்னா மனிதனுக்கு அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து தரும். நான் தேவையில்லாத கோபப்பட்டாலோ, யோசிக்காம அவசரப்பட்டு ஒரு வேலையை செஞ்சாலோ, அது தேவையில்லாத செலவையோ வம்பையோ கொண்டு வந்து தரும். அதனால அதை பாவகிரகம்னு சொல்றோம். வேற ஒண்ணும் பாவம் சேருவதெல்லாம் இல்லை. சரி, குரு எல்லா வகையிலயும் அமைதி, அன்பு, தர்ம சிந்தனைகள், பக்தி இதையெல்லாம் தரும். அப்ப இந்த லக்னம் எப்படி இருக்குன்னா, நம்ம பொதுவா எடுத்துக்கிறதுக்கு குரு 100னா செவ்வாய் 25 பிளஸ் 75 மைனஸ். அப்போ லக்னம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, அதாவது பாதிக்கு மேல நல்லா இருக்கு, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? குரு சேர்ந்துட்டாலே மத்த எல்லாத்தையும் இது பண்ணிடுவாரு. இது எப்படி இருக்கும்னா, முதல்ல நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ் அப்படின்னு பொதுவா எடுக்கணும். ஒரு அவசரப்படுவாங்க ஐயா. டிகிரி பார்க்கணும். டிகிரி வைஸ்ல யாரு முன்னால பின்னால, அது நம்ம உயர்நிலைக்கு வரும்போது பண்ணலாம். இப்ப அடிப்படைன்றப்போ இந்த மாதிரி ஆகி போகுது. ஓகே ஓகே. அடிப்படையில் நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம அடிப்படை வகுப்பா தானே ஆய்வு செய்யறோம். அதனால
பராசர முறையில 10ல வந்து 10ல 4 கிரகம் இருக்குங்க. அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாங்களா? பார்க்கலாம், வரிசையா பார்த்துட்டு வருவோம். சரிங்க, நன்றிங்க. அப்போ ஜாதகருடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவா நம்ம பாக்குறது 12 பாவகத்தையும் பாக்குறது ஒரு முறை. அது முதல்ல கத்துக்கும் போது அப்படிதான் பார்க்கணும். லேர்ன் பண்றதுக்கு 12 பாவகத்துக்கும் பலன் எடுத்து பழகணும். அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, கூட்டம் நமக்கு நிறைய வரும்பொழுது அல்லது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப உங்களுக்கு என்னங்க கேள்வி அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு என்ன பதிலோ அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். 2 வகை. அதான் 12 பாவத்தையும் ஆய்வு செஞ்சு பலன் சொல்றது ஒரு முறை. இன்னொரு முறை வந்து அவங்களுக்கு என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு மட்டும் பதில். நம்ம எல்லாம் பழகிட்டோம், நல்லா பழகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப சைக்கிள் கத்துக்கிறப்ப எடுத்து பாருங்க, குழந்தையா இருக்கப்போ சைக்கிள் கத்துக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டலாம், இன்னும் ஒரு ரவுண்டுப்பா, இன்னும் ஒரு ரவுண்டு பாம்போம். இப்ப சைக்கிள் எடுக்க சொன்னா என்ன செய்வோம்? எடுக்க மாட்டோம், ஏன்னா அது கத்துக்கிட்டோம். அது மாதிரி ஆரம்ப நிலையில நம்ம வந்து எல்லா பாவகத்தையும் ஆய்வு செய்து பழக வேண்டும். பிறகு எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்றப்போ என்ன கேள்வி என்ன பதில், உனக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அது வந்து தீருமா தீராதா, தீரும் என்றால் எப்பொழுது தீரும், தீராதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டு. அப்போ எப்ப மாறும்னு சொல்ல போறோம். அப்போ லக்னம் இன்னொன்னு பார்க்கணும். லக்னம் வந்து சுப லக்னமா அசுப லக்னமா, சுபருடைய லக்னம் வீடா அசுபருடைய வீடா, அதாவது சுப ராசியா அசுப ராசியான்னு பார்க்கணும். இது வந்து சுக்கிரனுடைய வீடு. அப்போ சுக்கிரன் ஒரு சுபர் தான். எந்தெந்த லக்னங்கள் சுப லக்னங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதன்மையாக இருக்கிறது தனுசு வந்து சுப அசுப அப்படின்னு பாக்குறப்ப தனுசு 1ஆம் நம்பர் கொடுக்கலாம், குருவினுடைய வீடு. அடுத்து மீனம் 2வதாக சுபர் வீடு, சுப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம், நல்ல லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லுவா. சரி. அடுத்து லக்னத்தை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, இதுதான் முதன்மையான சுபர். சூரியன் அதாவது சிம்மம் வந்து அரை சுபர் அப்படின்னு வரும், அரை பாவர் அரை சுபர், அதனால அதை எடுக்க முடியாது. அடுத்தது அப்ப எடுத்தோம்னா எதை எடுக்கலாம்? 3வதாக எடுத்தா இவரு தான் சுக்கிரனுடைய வீடு, 3, 4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து புதன், புதன் ஒரு சுபர், 5, 6 அப்படியே மார்க் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ரேங்க் தனுசு, செகண்ட் ரேங்க் மீனம், தேர்ட் ரேங்க் வந்து சுக்கிரனுடைய வீடு ரிஷபம், 4th ரேங்க் துலாம், 5th புதனும் சுபர் தான். புதன் எப்படின்னா தனியா இருந்தாருன்னா சுபர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப புதன் வீடுகளும் சுபர் தான். இந்த 5வது வீடு வந்து ஞானம், ஞானம். இந்த வீடு வந்து அறிவு. இதெல்லாம் கொஞ்சம் உயர்நிலை. சரி, கடைசி நாள் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு சொல்லி தர முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். இது அறிவு. ஏன்னா ஒரு லக்னத்தை முடிவு செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அது முடிவு செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். அப்ப இது சுப அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அசுப அப்படின்னா அசுபம் எது எது அசுபம்னா அதுல 1ஆம் நம்பர் வந்து எதை எடுத்துக்கலாம்? இப்ப போடுறது அசுப. 1ஆம் நம்பர் வந்து எது? 1ஆம் நம்பர் கும்பம். 2வது அசுப வீடு, அதை விட குறைஞ்ச அசுபத்தன்மை உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம், ஏன்னா சனி பகவானுடைய வீடு. அடுத்து 3வது ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னா
இதை கொடுக்கலாம். மேஷம் மேஷம் வந்து 3வது ரேங்க் கொடுக்கலாம் அசுபத்தன்மையில. 4வது இதுவும் செவ்வாய் வீடு இல்லையா, 4வதாக விருச்சிகம் கொடுக்கலாம். 5வது சிம்மம். இது ரெண்டையும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 5வது அசுவ வீடு கடகம் வச்சுக்கலாம். 6வது வீடு வந்து சிம்மம் வச்சுக்கலாம். இந்த 5ம் 6ம் அவ்வளவு இதா சொல்லிட முடியாது. ஏன்னா வேலைக்கு அரசு உத்தியோகம் அது இதெல்லாம் எடுத்தோம்னா சிம்மம் தான் எடுப்போம். அதனால சிம்மத்தையும் இருந்தாலும் அரை பாவர் அப்படிங்கிற முறையில எடுக்கிறோம். கடகம் எப்படி வரும் அப்படின்னா சந்திரன் எப்படிங்கிறத பொறுத்து அது சுப வீடா கூட வரும் சமயத்துல. அதனால கடகத்தை எந்த லிஸ்ட்லயும் சேர்த்த முடியாது. சுப வீடாகவும் வரும். பௌர்ணமி சந்திரனா இருந்தா கடகம் சுபம்னு ஆயிடும். அமாவாசை சந்திரன்னா இது பாவராசின்னு ஆயிடும். அதனால இது இரட்டை நிலை உடையது. சரி, இப்போ பலன் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த விஷயங்களும் சேர்த்துதான் எடுக்கணும். அப்போ லக்னம் வந்து இந்த லக்னம் வந்து சுக்கிரனுடைய லக்னம். அப்போ ஒரு சுபத்தன்மையான லக்னம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப லக்னத்துல குரு இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும், பெருந்தன்மை இருக்கும், பெயர் புகழ் இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படுவாங்க, கோவப்படுவாங்க, ஆனா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆரம்பத்துல எடுத்த உடனே கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க, கடைசியா சரிப்பா கோவப்படுற மாதிரி வச்சுக்கிட்டியே, நீ அதெல்லாம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி சண்டையும் போட்டு சமாதானமும் படுத்திடுவாங்க. எப்படிமா இருப்பாங்க சொல்லுமா? நல்லா சண்டை போடுவா. ஆனா அம்மா வந்து சரி சரியா பண்ணணும். அந்த ஐயோ அது என்ன இருந்தாலும் கரெக்டா இருக்கணும். அந்த வகையில தட்டி கேட்கறதோ இல்லைன்னா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுவான். அந்த மாதிரி பண்ணுவான். சரி, அடுத்து இப்ப 1ஆம் பாவகம் இதுதான் பாதிதான் பார்த்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா 1/3 தான் பார்த்திருக்கோம். 1ஆம் பாவகம் எப்படி பார்த்திருக்கோம்னா 1/3 தான் பார்த்திருக்கோம். ஜாதகரை பற்றி 33 மார்க்குக்கு தான் மார்க் போட்டிருக்கோம். 33க்கு அவங்க 25-30 மார்க் கொடுக்கலாம். செவ்வாய் இல்லைன்னா 33க்கு 33 கொடுத்துடலாம். இப்ப லக்னம் பார்த்தோம். அடுத்து லக்ன அதிபதி சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் போய் எங்க போயிட்டாரு, ராகுவோட சேர்ந்திருக்காரு. இப்போ டிகிரி பார்க்கணும். இப்ப அவசியம் டிகிரி பார்க்கணும். ஏன்னா ராகு கூட எவ்வளவு நெருக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ராகு கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தா சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எடுக்கணும். ஒரு நட்சத்திரம் 4 பாதம் தள்ளி இருந்தால் அல்லது 13 டிகிரி தாண்டி இருந்தாருன்னா சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுக்கணும். சுக்கிரன் போய் எங்க இருக்காரு, ஒரு பாவ கிரகத்தினுடைய வீட்டுல இருக்காரு. அப்ப லக்னாதிபதி பாவ கிரகத்தின் வீட்டுல இருக்காருங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு தான். அதாவது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரகசியங்கள். இந்த இது வந்து என்ன வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப வீடு வந்து கொஞ்சம் ரகசியம் மனசுக்குள்ள இருக்கும். டக்குன்னு எதையும் சொல்லிட மாட்டாங்க. மறைச்சு வைக்கிறாங்கன்னு பொருள் இல்லை, உங்க எதையும் வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு எடுத்துக்கணும். நெகட்டிவா இப்ப சில பேர் சொல்லுவாங்க இவங்க வந்து ஏமாத்துவாங்க, அவங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து எப்படின்னா ஒரு களையம் அப்படின்னா களையத்துக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியில் தெரியாது இல்லையா. கும்பம் என்பது ஒரு களையம், வெற்றிடம். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியில இருக்க யாருக்கும் தெரியாது, இந்த களையத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் பொருள். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவங்க மனசுக்குள்ள இருந்து எதையும் நம்ம வாங்கிட முடியாது
அதே மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா யார்கிட்ட இருந்து வேணாலும் என்ன ரகசியத்தை வேணாலும் கறந்துருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கும்பத்தினுடைய ஒரு இது. இந்த குணமும் அவங்களுக்கு இருக்கும். ராகுவோட எவ்வளவு நெருங்கி இருக்காங்கன்றத பொறுத்து குணத்துல மாற்றம் ஏற்படும். புதன் கூட இருக்கிறதுனால, புதன் நட்பு வீட்டுல இருக்காரு, சூரியன் கூட இருக்காரு. அப்படிங்கிறப்ப அதிகாரம் பண்ண விரும்புவாங்க. சூரியன் என்பது அதிகாரம், சூரியன் அதிகாரம். ஆனா இவங்க அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் பகை வீட்டுல இருக்காரு. சூரியன் ஒரு நட்பு வீட்டுல இருந்தாருன்னா பாசத்துடன் கூடிய அதிகாரமா இருக்கும். அவங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. சூரியன் தான் வேலை வாங்குறது, லீடர்ஷிப் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அந்த சூரியனோட சுக்கிரன் போய் சேர்ந்திருக்காருன்னா இப்ப அந்த அதிகார தோரணை, அந்த அதிகார எண்ணங்கள் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா சூரியன் இங்க எப்படி இருக்காருன்னா பகை வீட்டுல, சனிக்கும் சூரியனுக்கு ஆகவே ஆகாது. பகை வீட்டுல போய் இருக்கும்போது சூரியன் ஒரு எரிச்சலோட இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இவங்களுடைய அதிகாரம் என்பது ஒரு எரிச்சலுடன் கூடியதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் அப்படிங்கிறது அறிவு கிரகம், அதனால அறிவு சார்ந்ததாகும். அறிவு சார்ந்தும் யோசிப்பாங்க, புத்திசாலித்தனமா யோசிப்பாங்க. அதே சமயத்துல இந்த சூரியன் பகை வீட்டுல இருக்கிறதுனால அதிகாரம் கொஞ்சம் அன்பு குறைந்ததாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு பாகையை பொறுத்து சில இது மாறும். அப்போ லக்னம், லக்னாதிபதி, அடுத்து லக்னத்திற்கு காரகன், ஆன்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன், அவரும் அங்கேயே இருக்கிறதுனால ஏறத்தாழ இப்ப லக்னத்துக்கு 33 மார்க்கு, லக்ன அதிபதிக்கு 33 மார்க்கு, லக்ன காரகன் சூரியனுக்கு 33 மார்க்குன்னு போடுறப்போ இவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கிறதுனால 66 மார்க்குக்கு இதை வச்சே நம்ம மார்க் போடணும். அப்போ இப்போ நம்ம ஒரு முழு வடிவம், ஜாதகருடைய குணத்திற்கு ஒரு முழு வடிவத்துக்கு வந்துட்டோம். எப்போ இது தேவைப்படும்? நம்ம ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாம் குணத்தை பார்த்து நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை, அது தேவையும் இல்லை. அவங்க குணம் எப்படி இருந்தாலும் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன நடக்கும் சம்பவம், அந்த சம்பவம் அல்லது ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு நோய் வருதுன்னா நோய் எப்பொழுது தீரும், கடன்னா கடன் எப்பொழுது தீரும், அல்லது ஒரு பிசினஸ் நல்லா போகுதா அப்படின்னா அந்த மாதிரி பாக்குறதுக்கு தான் நம்மகிட்ட வருவாங்க. ஜாதகனுடைய குணத்தை அதிகமா பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஜோதிடருக்கு அது தேவை. எப்படி இந்த குணத்தை பார்க்கணும், எதுக்கு பார்க்கணுங்கிறது தேவை. எதுக்காகனா இப்போ ஒரு திருமண பொருத்தம் பாக்குறீங்க, அப்ப இந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி, இப்ப இது ஒரு ஆண் ஜாதகம்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தையும், இது பெண் ஜாதகம்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆண் ஜாதகத்தையும் சேர்த்து வச்சிடலாம். இப்ப இவங்க கோவப்படுறவங்கன்னா, அதாவது செவ்வாய் இருக்குன்னா ஓரளவுக்கு செவ்வாய் இருக்க மாதிரி சேர்த்துனாதான் 2 பேரும் கோவப்பட்டுக்கிட்டு சரியா பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. 2 பேரும் ஒருத்தர் கட்டையை தூக்குனா இன்னொருத்தர் அருவாள் தூக்குவாங்க. சரிட்டு அப்புறம் ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்காங்க, அப்ப என்ன சொல்லிட்டாங்க, சனி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ சிக்னல் கட்டாயி சரிப்பா. இப்போ செவ்வாய் இருக்கு அப்படின்னா நம்ம நேத்திக்கு திருமண பொருத்தம் பாக்குறப்பவே சொன்னோம், செவ்வாய் லக்னத்துல இருந்தால், சனி இருந்தால், சனி பார்த்தால் அதே மாதிரி இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம், கூடாதுன்னு சொல்லல. அது நான் சில நேரங்கள்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப லக்னத்துல குரு இருக்கு, செவ்வாய் இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த செவ்வாய் லக்னத்துல இல்ல, குரு மட்டும் இருக்குன்னா இது ஆணாக இருந்தால் பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கணும்னு சொல்லுவேன் நான், ஒரு விளையாட்டா. ஏன்னா ரொம்ப ஏமாந்தவங்களா இருப்பாங்க இவங்க, யார பார்த்தாலும் பாவங்க, இந்தங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டே போயிட்டா எப்படி பிழைக்கிறது? அப்போ அந்த நேரத்துல நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா,
பொண்ணாவது கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், இவரு இப்படி இருந்தா இந்த பொண்ணாவது கெட்டியா இருக்கணும், அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வகையில யோசிக்கலாம். இன்னொரு வகையில இவரு ரொம்ப பக்தி மார்க்கத்துல இருக்காரு, செவ்வாய் இருக்கிறது, செவ்வாய் ராகு இருக்கணும், லக்னத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்க, செவ்வாய் ராகு எல்லாம் இருந்துச்சுன்னா கோவப்படுவாங்க, அப்புறம் கோயிலுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்பாங்க. அப்ப அந்த மாதிரி இவரு கோயிலுக்கு போகணும்னு சொல்றவங்க ஒருத்தர், கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றவங்க ஒருத்தர் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும்? அதுவும் சரியா வராது. அதுக்காக தான் லக்னத்துல குரு இருந்தால் லக்னத்துல குரு இருக்க மாதிரி அல்லது லக்னத்தை குரு பாக்குற மாதிரி சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது. அது கொஞ்சம் இதெல்லாம் நம்ம நடைமுறை சாத்தியமா யோசிச்சு பார்க்கணும். இப்போ லக்னம் ஜாதகனுடைய குணம் எப்படி இருக்கும்னு ஆய்வு செய்யறது எதுக்குன்னா திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு. அதுக்கு மட்டும்தானா? வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜாதகரை பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? திருமணம் அல்லாம வேற எப்போ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும்? அவருடைய குணத்தை பற்றி. உங்களுக்கு சொன்ன உடனே தெரியும், இப்ப இதுதானே தெரியும்னு தோணும். ஆனா இந்த நேரத்துல தோணாது. ஏன்னா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உங்க மனசுல தெரியாது இல்லையா? ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறோம், ஒரு தொழில் செய்யறோம், கூட்டு சேர்ந்து செய்யலாமான்னு கேக்குறாங்க. அப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவரோட சேரலாமா, ஏமாத்துவாரா, இல்ல நம்பிக்கையா இருப்பாரா, உழைப்பாரா? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஜம்முன்னு சேர்ல உட்காந்துருக்கேன், நான் பார்ட்னரா சேர்றேன், எனக்கு சேர்ல உட்கார்ற வேலையை கூட, நீ மிஷின்ல ஒர்க் பண்ற வேலையை பாரு, 2 பேரும் சம ஈக்குவலா பிரிச்சு போன்ற மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்க. ஏன்னா சில பேர் வேலை செய்ய மாட்டாங்க. யாரு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பார்ட்னர்ஷிப்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசி ஆகணும். இதுவும் அடிப்படையில வரல, இருந்தாலும் அது வந்ததுனால, அந்த அதை பற்றி பேச்சு வந்ததுனால சொல்லிடுறேன். சனி நல்லா இருந்தா, நல்லா அப்படின்னு சொல்றேன், சுபத்துவமாக. இப்ப குரு சனியை பார்க்கிறார் அப்படின்னா, சனி உழைப்பு அப்படின்னு அர்த்தம். அவரு நல்லா உழைப்பார், நல்லா உழைப்பார், ஏமாத்தாம வேலை செய்வார். எந்நேரம் பார்த்தாலும் வேலை வேலை வேலை. சில பேரை பார்த்தீங்கன்னா எந்நேரம் பார்த்தாலும் வேலை வேலைன்னே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சனி குரு சம்பந்தப்பட்டிருக்கும். அடுத்து என்ன அடுத்து என்ன போயிட்டே இருப்பாங்க. ஆமா, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, எந்நேரம் பார்த்தாலும் வேலை செய்தா. அப்போ அவங்கள இப்ப நம்ம ஒரு ஃபேக்டரி அல்லது ஒரு 10 மெஷின் போட்டு ஏதாவது ஒண்ணு செய்யறோம், ஒரு தொழில் செய்யறோம்னா, இந்த ஜோதிடம் தெரிஞ்சிருக்கிறதுல நமக்கு ஒரு இது என்னன்னா, ஆள் எடுக்கிறோம்னா அவன் ஜாதகத்தை கொண்டு வா அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம ஜெயலலிதா அம்மையாரை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கறதுக்கு அவங்க அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டோட ஜாதகம் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஒரு ஃபேக்டரி நடத்துறோம் அல்லது ஒரு தொழில் செய்யறோம்னா, யார தொழிலுக்கு எடுக்கலாம், அவன் வேலை செய்வானா, ஏமாத்துவானா, பொய் சொல்லுவானா? பொய் சொல்லுவாங்களான்னு கண்டுபிடிக்கலாம்ல ஜாதகத்தை வச்சு. ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் பொய் சொல்லுவாங்களான்னு கண்டுபிடிக்கலாம். பொய் சொல்றது கூட சில நேரத்துல அவங்க பாதிக்காம பொய் சொல்லுவாங்க, அவங்கள விட்டுறலாம். ஏமாற்றுவாங்க சில பேர், அவங்கள கண்டிப்பா அனுமதிக்க முடியாது. அப்போ அது பார்ட்னராகவும் போட முடியாது, வேலைக்கும் வச்சுக்க முடியாது. அப்போ குணத்தை பார்க்கறதுல இவ்வளவு இருக்கு. பொதுவா ஜோதிட வகுப்புகள்ல இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒரு பாவகம், அந்த பாவகத்துக்கு பலன் எப்படி எடுக்கிறது, எதை பார்க்கறதுன்னு மட்டும் முடிச்சிருவோம். ஆனா இதுல இவ்வளவு விஷயங்கள் ஆழமா போனோம்னா, ஒரு தொழில் செய்யறோம்னா அதுக்கு ஆள் எடுக்கிறதுக்கும் ஜாதகத்தை பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் போடுறோம்னா அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு ஆள் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய குணத்தை பார்க்க வேண்டி இருக்கும். அவங்க உழைப்பார்களா, உழைக்க மாட்டார்களா? சில பேர் வேலை நல்லா வாங்குவாங்க, அதை கூட பார்க்கலாம். ஒருத்தர் மேனேஜரா போடுறோம், மேனேஜரா போடுறவருக்கு சனி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா மேனேஜரா போடக்கூடாது. அவரை போய் மேனேஜரா போட்டீங்கன்னா மேனேஜர் சீட்ல உட்கார மாட்டாரு. சூரியன் இருக்கிறாங்க ஐயா. ஆமா, சூரியன் நல்லா இருக்கணும். இது சூரியன் நல்லா இல்லாத ஆளை கொண்டு போய் சனி நல்லா இருக்கிற, சனி குரு சேர்க்கை இருக்கிறவரை போய் மேனேஜரா போட்டீங்கன்னா, இவர் வேலை நல்லா செய்வாரு, அடுத்தவங்கள்ட்ட வேலை வாங்க மாட்டார். நல்லா கேட்டுக்குங்க, அடுத்தவங்கள்ட்ட வேலை வாங்க மாட்டார். அவர்கிட்ட கம்பெனியை விட்டுட்டு வந்தோம்னா, அவன்கிட்ட யாருங்க போய் கெஞ்சறது, அந்த இந்த நாயை கூப்பிடுற நேரம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன்கிட்ட சொல்ற நேரம், அவன்கிட்ட கெஞ்சற நேரம், நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன்ட்டு இவரு போய் வேலைக்காரனா தான் இருப்பாரு.
ஆனா தொழிலாள மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டி, கெஞ்ச வேண்டிய இடத்துல கெஞ்சி வேலை வாங்கணும். அது ஒரு திறமை. நான் போய் தொழிலாளிகிட்ட கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்க, நானே செஞ்சுட்டேங்க. நான் 4 தடவை சொன்னேன் அந்த மூட்டையை தூக்கி அந்த பக்கம் போடு அப்படின்னு சொல்லி, அவன் போடவே இல்லை, நான் போய் தூக்கி போட்டேன்னு சொல்லுவான். அது ஒரு மேனேஜருக்கு உள்ள அழகு அல்ல. ஏதோ ஒரு வகையில மிரட்டியாவது அந்த வேலையை செய்ய வச்சிருக்கணும். கடைசி பட்சமா என்ன பண்ணலாம், இதை பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வா இந்த மூட்டையை பிடின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தலையில வச்சு விட்டாலும் வந்துடணும். கொஞ்சம் அந்த திறமையாவது இருக்கணும். இது தூக்கி விடுப்பான்னு சொல்லிட்டு, சரி எனக்கு கை ஆஹா கை சுளிக்கிச்சு, இந்தா உன் தலையில வச்சுக்கணும், ஏமாத்தியாவது வேலை வாங்க தெரியணும். மேனேஜருக்கு அப்போ அப்படி ஆள் எடுக்கணும். இந்த மாதிரி வேலை, இப்ப நான் சொன்ன மாதிரி வேலை யாரு வாங்குவோம்னா, சூரியன் புதன் சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலை வாங்கிடுவாங்க. வா வா எனக்கு தூக்கி விடுன்னு சொல்லி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தலையில வச்சுட்டு வந்துருவாங்க. புதன் அறிவு, தந்திரமா வேலை வாங்கிடுவாங்க. புதன் சூரியன் நினைச்சா. ஆமா, சூரியனும் புதனும் சேர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி வேலை வாங்குவாங்க. இப்ப இவங்களுக்கு கூட சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க லக்னாதிபதியோட. அறிவு சார்ந்து வேலை வாங்குவாங்க. மாமியார் கிட்ட அதே மாதிரி டீம் லீடர். மெதுவா பேசி பாருமா, சவுண்ட் நின்றுது, மெதுவா பேசி. டீம் லீடரா இருக்காங்களா? சரி, வாழ்க வளமுடன். நெட்வொர்க் தான் இருக்கு. அப்போ நம்ம லக்னம் ஆய்வு செய்யறத பத்தி மட்டும்தான் பார்த்தோம். அப்ப லக்ன ஆய்வுகள், ஒரு லக்னத்தை ஆய்வு செய்யறதுல என்னென்ன பயன் இருக்கு? திருமண பொருத்தத்துல லக்ன ஆய்வு செய்யலாம், ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல அல்லது பொறுப்பு கொடுக்கிற இடத்துல நம்ம லக்னத்தை ஆய்வு செய்யலாம். ஒரு நட்பு பாராட்டுறது, இவங்களை வந்து நண்பரா வச்சுக்கலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிறதுல இந்த லக்ன ஆய்வு பயன்படும். அப்படி எல்லாம் பயன்படுத்தலாம். இப்ப இந்த ஜாதக ஆய்வுல நம்ம லக்னத்தை ஆய்வு செஞ்சோம், அவங்களுடைய குணத்தை எல்லாம் பார்த்தோம். 2ஆம் இடத்துல உங்களுக்கு இப்ப உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, வருமானம் அல்லது குடும்பம், வருமானம் குடும்பம், 2ஆம் இடம் குடும்பத்தை சொல்லும். அப்போ இங்க 2ஆம் இடத்தை யாராவது பாக்குறாங்களா அப்படின்னா, சனி பகவான் தான் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படின்னா எப்படி எடுக்கணும்னா, இங்கதான் திருக் பலம் அப்படின்ற ஒண்ணு எடுக்கிறோம். திரிக் அப்படின்னா பார்வைன்னு சொன்னா, அப்ப சனி பார்க்கிறார். இதை என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா, உழைப்பு அப்படின்னு எடுக்கலாம், உழைக்கும் குடும்பம் அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து வந்து வேற மாதிரி எடுத்தா, இவங்க கையில காசு வராதுங்கன்னு எடுக்கலாம். ஏன்னா ஜாதகம் தெரிஞ்சவங்க கொடுக்கும்போது கவனமா வார்த்தையை பயன்படுத்தணும். நம்ம என்ன 2ஆம் இடம் வந்து சாரி, இது வருமானம், 12 தான் செலவு, வருமானம். இது வருமானம் வந்து தாமதமாக வரும், ஒவ்வொன்றும் லேட்டா வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம்னு எடுத்தா கேதுக்கு எடுக்கணும். சனி உழைப்பை சொல்வார், அதே மாதிரி டிலே ஆகி நடக்கும். ஒன்னொன்னும் சனி டிலே பண்ணுவார். அதனால இவங்களுக்கு வர வருமானம் எல்லாமே என்ன ஆகும்னா, இன்னைக்கு வரும்னா நாளைக்கு வரும், நாளைக்கு வரும்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். காலம் தாழ்ந்து நடக்கும். அதுக்கு மேல ஆழமா போக வேண்டாம். ஆனா இதுல ஒரு இது என்னன்னா, பெரிய பாதிப்பை தரமாட்டார் இந்த சனி பகவான். என்ன காரணம்னா, குரு வீட்டுல இருக்காரு, குரு வீட்டுல இருந்து பாக்குறாரு 2ஆம் இடத்தை. அதனால இப்ப சாதாரணமா சனி வந்து மகரத்துல இருந்து பாக்குறது, கும்பத்துல இருந்து பாக்குறது, அதை விட இந்த தனுசு மீனத்துல இருந்து பார்க்கும்போது நன்றாக இருக்கும். ஒரு கோயில்ல இருந்து ஒருத்தர் ஒரு வேலை செய்யறாருன்னா, என்னதான் மோசமான ஆளா இருந்தாலும் கோயில்ல இருக்கும்போது அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். அப்போ இவரும் அந்த மாதிரி ஒரு கோயில்ல இருந்துதான் பாக்குறாருன்றப்போ சனியினுடைய பாவத்துவமே கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 2ஆம் அதிபதி புதன் பாத்தீங்கன்னா
லக்னாதிபதியோடவே இருக்காரு அப்படின்னா 2 வந்து லக்னாதிபதியை தேடி வருகிறது, அதாவது வருமானம் அவரை தேடி வரும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா இதெல்லாம் எப்போ அந்தந்த தசையில புதன் தசை வந்துச்சுன்னா இவங்களுக்கு வருமானம் தேடி வரும் புதன் தசையில அப்படின்னு எடுக்கணும். சொல்ற ஒவ்வொரு பலனும் அந்தந்த தசைகளில். செவ்வாய் தசை பொதுவாக குணம் இப்படி இருக்கும்னாலும் செவ்வாய் தசையில கொஞ்சம் அதிகமா கோவப்படுவாங்க, குரு தசையில கொஞ்சம் பக்தி மார்க்கம் அதிகமா இருக்கும், பெருந்தன்மை இருக்கும், அப்படி கொண்டு வரணும். இளைய சகோதரம் 3ஆம் பாவகம் இளைய சகோதரம். இளைய சகோதரம் வந்து 3ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கான்னு பார்த்தோம்னா இங்க மகரத்துல இருந்து யாரும் பார்க்கல, 7ஆம் பார்வைதான் எல்லா கிரகத்திற்கு. அப்ப 3ஐ சுபகிரகமோ பாவகிரகமோ எதுவுமே பார்க்கல. இப்ப 3 எந்த வகையிலையும் பாதிக்கப்படல. அடுத்து 3ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து நல்ல இடத்துலதான் நட்பு வீட்டுல இருக்காரு, குரு பகவானுடைய வீட்டுல இருக்காரு. ஆனாலும் சூரியன்ல இருந்து கொஞ்ச தூரம் தான் விலகி இருக்காரு. அதனால ஒளி கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல இடத்துல இருக்காரு, அதனால இளைய சகோதரம் அல்லது இளைய சகோதரத்துடன் உறவு. இளைய சகோதரம் நல்லா இருக்கும்னு எடுக்கலாம், இளைய சகோதரத்துடன் உறவு நல்லா இருக்கும்னு எடுக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு அப்படின்னா சந்திரன் வந்து ஒளி கம்மியா இருக்காரு, அப்போ கொஞ்சம் குறைவான உதவிதான் இருக்கும் இளைய சகோதரத்திட்ட இருந்து அப்படின்னு எடுக்கணும். கேக்குறாங்க, தம்பி நல்லா செய்வாரா, தங்கச்சி நல்லா செய்வாரா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்டா ஹெல்ப் பண்ணுவாரு, ஆனா பெரிய ஹெல்ப்பா இருக்காது அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். நீங்க இப்ப நான் பலன் உங்களை எடுக்க வைக்கிறேன்ட்டு நானே சொல்லிட்டு இருக்கேன். இதுல யாராவது பலன் சொல்லலாமே? நெட்வொர்க் உங்களுக்கு சுத்தமாவே பேச்சை கேட்கலம்மா. வேற யாரு? காந்திமதி மேடம் சொல்லலாம். சரி, 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகம் வந்து தாயை குறிக்கும். அங்க கேது இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கேது சார்ந்த, கேதுவும் பக்தி தான், ஒரு சன்னியாசி மாதிரியான ஒரு எண்ணங்கள், அதாவது எல்லாத்துல இருந்தும் ஒரு தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், எதுலையும் பற்று இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். அல்லது அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஜாதகருடன் உறவு அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். பற்றற்று இருப்பார்கள். அதே சமயத்துல தாயை குறிக்கக்கூடிய சந்திரனும் வந்து சுபத்துவமா தான் இருக்கு, ஆனால் ஒளி, ஆமா, வளர்பிறை சந்திரன் நான் ஒளி குறைவா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அப்பதான் அமாவாசையை கடந்து போயிருக்காரு. இப்ப தாய்க்கு இந்த மாதிரி பலன் சொல்லலாம். அடுத்து குழந்தைகள். குழந்தைகள் அப்படின்னா சந்திரன் பாக்குறாரு, ஒரு வளர்பிறை சந்திரனா இருந்தா கூட ஒளி குறைந்த சந்திரன் தான் பாக்குறாரு. குரு பார்வை இருக்கு, 5ஆம் பார்வையாக குரு பாக்குறாரு. இப்ப குழந்தை பாக்கியத்துக்கு குறை இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இல்லை. ஒன்று, பாவ கிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சனி 10ஆம் பார்வையா பாக்குறாரு, ஆனா குரு வீட்டுல இருந்தான் பாக்குறாரு, குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால குழந்தைக்கு பிரச்சனை இல்லை, குழந்தை பாக்கியம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சனி மட்டும் பார்த்தா தாமதம்னு எடுத்துக்கலாம், குழந்தை தாமதமாகும் அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கும் இந்த அதிபதி புதனை பார்க்கணும். புதன் எல்லாரோடையும் கலந்து இருக்காரு, புதன் எல்லாரோடவும் கலந்து இருக்காருங்கிறப்ப ஒரு கலப்பு பலனாக தான் இருக்கும். ஆனா அவரு நட்பு வீட்டுல இருக்காரு. சனி பகவானுடைய வீடு வந்து புதனுக்கு நட்பு வீடு. அப்போ குழந்தை பாக்கியம் இருக்கும். அது தசை நடக்கிறத பொறுத்து எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு பாவகத்தையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே போகலாம். அடுத்து முக்கியமா 7ஆம் பாவகம். 7 குரு பார்க்கிறாரு, செவ்வாய் தன் வீட்டை பார்க்கிறார்.
7ஆம் அதிபதி 7வது பாவகத்தை பார்க்கிறாருங்கிறப்ப திருமணம் கண்டிப்பாக உரிய வயதுல நடந்திருக்கும். செவ்வாய் இல்லாம இருந்தா சொந்தத்திலேயே திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பார்க்கறதுனால உறவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப கேட்பாங்க, சார் சொந்தத்துல பொண்ணு இருக்குமான்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, அங்க குரு அல்லது சுக்கிரன் இருந்து இது பண்ணா 7ல் குரு இருக்கிறது அல்லது 7ஐ குரு பார்க்கிறது, பாவகிரகங்கள் செயற்கை பார்வை இல்லாம இருந்ததுன்னா சொந்தத்தில் திருமணம்னு எடுத்துக்கலாம். சனி செவ்வாய் தொடர்பு இருந்தா கொஞ்சம் அந்நியத்துலன்னு எடுத்துக்கணும். ராகு இருந்ததுன்னா ஜாதி மாற்ற கூட வரலாம் சமயத்துல அப்படின்னு எடுத்துக்கணும். போதும் இந்த அளவுக்கு. இதுக்கு மேல இப்ப தாய்க்கு பார்த்த மாதிரியே தந்தைக்கு பார்க்கணும். தந்தைன்னு எடுத்தீங்கன்னா 9ஆம் பாவகம், அப்புறம் சூரியன் 2ஐயும் பார்க்கணும். இப்படி ஆய்வு செய்யணும். பார்ப்போம். வாழ்க்கை முடியும். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. டைம் ஐயா அந்த 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கலைங்க இல்லையா, அதுக்கு உண்டான பலன் எப்படி சேர்ந்து? 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு பலன் வந்து பாகையை வச்சு பார்க்கணும். எந்த கிரகத்துக்கு பார்க்கணுமோ அந்த கிரகத்துக்கு நம்ம இப்ப ஒவ்வொருத்தரும் அதிபதியா வருவாங்க இல்லையா. இப்ப லக்னாதிபதி நம்ம இன்னொரு கோணத்துல எடுக்கல. இப்ப இங்க லக்னத்துல வந்து செவ்வாய் இருக்குன்னு மட்டும் பார்த்தோமே தவிர, செவ்வாய் யாருன்னா 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதி, 7 12. இப்ப 7ஆம் அதிபதியா செயல்படுவாரா 12ஆம் அதிபதியா செயல்படுவாரான்னு அடுத்தது பார்க்கணும். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு எப்படி எடுக்கணும்னா, இவர் 7ஆம் அதிபதியாக தான் செயல்படுவாரு. ஏன்னா 7ஐ பார்க்கிறாரு. எந்த பாவகத்தோடு தொடர்பு இருக்கிறதோ அந்த பாவகத்தின் வேலையை அதிகமா செய்வார். இது செய்ய மாட்டாருன்னு அர்த்தம் இல்லை. 7ஆம் அதிபதியாக தான் அதிகமா ஒரு 75% வந்து 7ஆம் பாவத்து வேலையும் 25% 12ஆம் பாவகத்து வேலையும் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 12ஆம் அதிபதியாக 25%, 7ஆம் அதிபதியாக 75% இயங்குவார் அப்படின்னு எடுக்கணும். அப்போ செவ்வாய் இங்க இருக்காருன்னு சொன்னோம். அதுக்கு பதிலா இன்னொரு வகையிலையும் பார்த்தா 7ஆம் அதிபதி இங்க இருக்காரு அப்படின்னு எடுக்கணும். அதே மாதிரி குருவை எடுத்துக்கிட்டா, குரு வந்து 8ஆம் அதிபதி வந்து லக்னத்துல இருக்காரு. இப்படி இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். 8ஆம் அதிபதி அடுத்து 9, 10, 11ஆம் அதிபதி. அப்ப லாபாதிபதியாகவும் இருக்காரு, அதே சமயத்துல 8ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. 8ஆம் அதிபதி வந்து இருந்தா என்ன ஆகும்? 8ஆம் அதிபதி இருந்தால் இப்போ வேற கிரகங்கள், பாவ கிரகங்கள் 8ஆம் அதிபதியா இருந்தா நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு இது இல்லாம அவமானப்படுத்தி பேசுறது அதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க குருங்கிறதுனால அது இருக்காது. அந்த மாதிரி இல்லாம நல்லபடியா இருக்கும். அப்படி இல்லாம 8ஆம் அதிபதி வந்து இருந்தா இவங்கள்ட்ட நெகட்டிவ் தாட்ஸ், அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது, அல்லது சில சூழ்நிலையில இவங்களுக்கே அவமானம் தேடி வருதல் அதெல்லாம் இருக்கும். குருனால இல்ல, வேற 8ஆம் அதிபதி வந்து அங்க இருந்திருந்தா அதுக்கு உண்டான இதெல்லாம் நடக்கும். அடுத்து அப்போ இந்த 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி இப்போ என்ன பார்க்கணும்? சுக்கிரன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும், புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஆனா இந்த 4 கிரகத்துல உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. காரணம் என்னன்னா, இவங்க 3 பேர் எப்பவும் ஒன்னாவே இருப்பாங்க. முக்கூட்டு கிரகங்கள் பேர். வேற 4 கிரகங்கள் சேர்ந்து இருந்தாதான் பலன் கவனமா எடுக்கணும். இவங்க ஒருத்தர் பெருசா பாதிச்சுக்க மாட்டாங்க. ராகு எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு தான் பார்க்கணும். ராகு நெருக்கமா இருந்ததுன்னா பாதிப்புகள் இருக்கும். ராகு வந்து இப்ப இவங்கெல்லாம் ராகுல இருந்து தூரத்துல இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு எடுத்துக்கணும். அது பாகையை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணோம். நல்லா பாத்துங்கன்னா 8 டிகிரிக்கு உள்ள இருந்தா ரொம்ப பாதிப்பு இருக்கும். ராகுல இருந்து ஒரு கிரகம் 8 டிகிரிக்குள்ள இடைவெளியில இருந்துச்சுன்னா ராகு ரொம்ப அதிகமா பாதிப்பாரு. அதாவது அந்த காரகம் பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே சமயத்துல எந்த காரகம் அதை சொல்லல. இப்ப சுக்கிரன் வந்து ராகுல இருந்து 8 டிகிரிக்குள்ள இருந்தாருன்னா சுக்கிரன் எதை கலத்தரத்தை குறிப்பார்.
அப்போ திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கும். அதாவது தாமதமா இருக்கலாம், அல்லது திருமணமே வேற மற்ற 7ஆம் அதிபதி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருமணமே ஆர்வம் இல்லாமல் கூட போயிடலாம். ரொம்ப நெருக்கமா ராகுவோட சுக்கிரன் நெருக்கமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 டிகிரி 3 டிகிரில இருந்தாருன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பான்னு கூட சில பேர் இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமா இருந்தா. அதுக்காக ராகு இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாது அப்படி எடுத்துக்க கூடாது. அவங்க ஒரு 10 டிகிரி தள்ளி இருந்துட்டாங்கன்னா அவங்களையெல்லாம் நம்பி பொண்ணு கொடுக்கலாம். வேற எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அதிக ஆசையெல்லாம் இருக்காது. ஒரு வகையில அப்படி நல்லதுன்னு எடுக்கணும். வாழ்க்கை வளங்கள். இப்ப இந்த கிரகத்தை பொறுத்தவரையிலே புதன் அஸ்தங்கமா இருந்தாலும் பாதிப்பு இல்லை. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி அது புத ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க. நல்ல படிப்பு வரும் அப்படிம்பாங்க. ராகு இங்க இல்லாம இருந்து புதன் சூரியன் ஒன்னா இருந்தாங்கன்னா புத ஆதித்ய யோகம். அவங்க நிறைய டிகிரி வாங்குவாங்க, அல்லது குறைஞ்சபட்சம் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, அறிவு அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். வாழ்க்கை வளங்கள். கேளுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்விகள்? முடிச்சிடலாமா? கடைசி நாள் கேள்வி கேட்கறதுன்னா கேட்டுக்குங்க. யாருக்கும் கேள்வி ஓகே, நீங்க சொன்னது எல்லாமே சரியான விஷயங்கள் தான். நல்லாதான் நடந்துட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். இப்ப அடுத்த குழந்தை இருக்குமா? என்ன 10 வயசு ஆயிடுச்சு, அதுங்க வந்து அடுத்த வாய்ப்பு இருக்குமான்னு கேக்குறேன். அடுத்த குழந்தைன்னா இப்ப 5ஆம் இடம் குரு பாக்குறார், அதனால குழந்தை இருக்கும்னு சொன்னோம். அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்தை வந்து செவ்வாயும் குருவும் பாக்குறாங்க. குரு இங்க வந்து இங்க அதாவது 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கல, குரு மட்டும் பார்த்தாரு. குருவும் சந்திரனும் பார்த்தாங்க. குருவும் பார்க்கிறாரு, சந்திரனும் பார்க்கிறாரு. வளர்பிறை சந்திரனும் எடுத்தோம். அதனால 5ஆம் இடம் பாதிக்கப்படவில்லை. இங்க 7ஆம் இடம், 2வது குழந்தைக்கு 7ஆம் இடம்ங்கிறப்போ செவ்வாய் பார்க்கிறாரு, குருவும் பார்த்திருக்காரு. வேற யாராவது வேற யாருமே பார்க்கல. அந்த டைம்ல நடந்த தசை வந்து அதுக்கு சரியா அமைஞ்சிருக்காது. இந்த குழந்தைக்கு அப்புறம், இந்த முதல் குழந்தை பிறந்து குறைஞ்சது 2-3 வருஷம் வெயிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தசை வந்து சாதகமான தசை இருந்திருக்காது. தசாபுத்தியை வச்சுதான் நம்ம வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லணும். என்ன தசை நடக்குதுன்னு பார்த்து இதுக்கு சாதகமான தசை இருக்கா அப்படின்னு சொல்லணும். 2வது குழந்தை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, உடனடியாக இருந்திருக்கும். அதாவது இந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே இருந்துக்க வாய்ப்பு இருக்கு. அது தசையை பொறுத்து. இப்ப நாள் ஆயிடுச்சுன்னா என்ன தசை நடக்குது, இனிமேல் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பாக்கணும். 7ஆம் அதிபதி செவ்வாய். சொல்லுமா? அவங்க 10 வயசு ஆகுன்றதே பெரிய பிரச்சனையா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து கஷ்டம்தான். அப்ப அதுக்கு மேல பாக்கணும்னா இப்ப வந்து 2 பேருடைய, அதாவது குழந்தைக்கு பாக்கணும்னா இப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த குழந்தை ஜாதகத்தை எடுத்து முதல் குழந்தை ஜாதகத்துக்கு தம்பி தங்கை உண்டான்னு பார்க்கணும் ஒண்ணு. அடுத்தது இது பெண் ஜாதகம்னா ஆண் ஜாதகத்தையும் எடுத்து அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3 ஜாதகத்தையும் வச்சுதான் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி இது என்ன குழந்தை இருக்கான்னு சொல்ல முடியாதா உன்னால, இதுக்கு 3 ஜாதகம் வேணுமா, நீ ஒரு ஜோசியரான்னு பேசுவாங்க. அது எப்படின்னா ஏதோ சொல்லிடலாம், இப்போதைக்கு ரைட்டு கட்டணம் வாங்கிட்டோம் கிளப்பி விட்டா போதும்னு சொல்றது சொல்லலாம். நடக்கலைன்னா நம்மளை வந்து திரும்ப யாரும் கேட்க போறது இல்லை. அது அப்படி சொல்றதுன்னா சொல்லலாம். சரியா சொல்லணும் அப்படின்னா 3 ஜாதகத்தையும் ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செஞ்சா கரெக்டா சொல்லலாம். தசாபுத்தியை வச்சு பார்க்கணும். சாதகமான தசை இருக்கா, அதாவது 5ஆம் அதிபதி தசை இருக்கா, 7ஆம் அதிபதி குரு தசை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கோச்சாரத்துல குரு வந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரா அப்படி எல்லாம் பார்த்து முடிவுக்கு வரணும். நன்றிங்க. நன்றி.
30 நாள் நம்ம வகுப்புல தொடர்ந்து பயணம் பண்ண எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்த வகுப்புல சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா குரூப்ல பகிரலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிமா.